எனது அன்பார்ந்த ஆன்மாக்களே, இன்று நாம் காண உள்ள திருப்புகழ் சீர் சிறக்கும் மேனி என்று தொடங்கக்கூடியது. 1315வது பாடல். வாருங்கள் பொருளை பார்ப்போம். இந்த பாடல் பழமுதிர்ச்சோலை முருகனை பற்றியது. இந்த பாடலில் மொத்தம் 8 ஸ்டான்ஸா இருக்குது. அதில் முதல் 4 ஸ்டான்ஸால் அருணகிரியார் பெண்களின் பால் எப்படி தன்னோட முற்காலத்தில் ஈர்க்கப்பட்டாருங்கிறதையும், அதுக்கு அடுத்து வர 4 ஸ்டான்ஸால் முருகனை பற்றியும் அழகாக கூறியுள்ளார். சீர் சிறக்கும் மேனி பசேல் பசேல் என, நூபுரத்தின் ஓசை களீர் களீர் என, சேரவிட்ட தாள்கள் சிவேல் சிவேல் என வருமானார். ரொம்ப அழகுமிக்க உடலை கொண்ட பெண்கள் கால்களில் எப்படி களீர் களீர்னு எழுப்பக்கூடிய அந்த சிலம்பின் ஓசை ஒலிக்க வருகிறார்கள்ங்கிறத இங்கே சொல்கிறார். பாதங்கள்லாம் செக்கச்செவேல்னு அழகாக இருக்கிறது அப்படின்னும், சேகரத்தின் வாளை சிலோர் சிலோர்களும், கட்டிளமை பருவத்தில் சில பெண்களும் 100 லட்ச கோடி மயால் மயால் கொடு, அந்த மயக்கத்தால் 100 லட்சம் கோடி அளவுக்கு மோகம் அவரை தாக்க, தேடி ஒக்க வாடி ஐயோ ஐயோ என மடமாதர். தேடி வைத்துள்ள பொருள்கள் அவ்வளவையும் வாட்டமுற்று ஐயோ ஐயோ என்றபடி இழக்கச் செய்கின்ற இந்த இளம் மாதர்களின் மார்பு பளிர் பளிர் என்ற ஒளி வீச, ஏமலித்து என் ஆவி பகீர் பகீர் என, அதை கண்டு என் மனம் கலக்கமுற்று பகீர் பகீர் என்று என் உயிர் பதபதைக்க, மாமசக்கில் ஆசை உலோம் உலோம் என நினைவு ஓடி, அம்மாந்தர்களின் பெரிய மயக்கத்தில் ஆசை உண்டு என்று நினைவானது ஓட, வாடைப்பற்று வேலை அடா அடா என, அந்த வாடை காமபித்தான் அந்த வாடை பீடிக்கும் சமயத்தில் கலக்கத்தில் இருக்கும் போது அவங்கள தேற்றுறதுக்காக என்ன சொல்லுவோம், அடே என்னடா நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது போல் முருகன் சொல்கிறாராம், அடா அடா என என்னை கூவி அழைத்து, நீ மயக்கம் ஏது சொலாய் சொலாய் என, என்ன உனக்கு இப்போது மயக்கம் என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு வற்புறுத்தி, வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே, நீ அன்பு வைத்த இந்த திருவடியானது இதோ இங்கே இருக்கு பார், என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்குறது போல் இந்த பாடலை அமைச்சிருக்கார். நீ அன்பு வைத்த அந்த திருவடியானது இதோ இதோ என அருள்வாயே, அப்படி என்னை நான் பீடிக்கிற சமயத்தில் என்னை அதட்டி என்னை கூப்பிட்டு அந்த மயக்கத்திலேருந்து என்னை காப்பாற்றி எனக்கு அருள் புரிவாய் முருகான்னு வென்றார் அருணகிரியார். பாரதத்தை மேறு வெளிர் வெளிர் திகழ் கோடு ஒடித்த நாளில் வரை இவரை இபவர், பானு நிற கணேசர்க்கு ஆகு வாகனர் இளையோனே. இந்த பாரதத்தையே மேரு மலையோட வெளிப்புறத்தில் நன்கு விளங்கும்படி விநாயக பெருமான் என்ன பண்ணுறார், தன்னோட தந்தத்தை உடைத்து அதில் எழுதுகிறார் இல்லையா. தந்தத்தையே உடைத்து அந்த நாளில் மலையில் எழுதிய யானை முகத்தவரும், சூரியனை போல நிறத்தை உடைய கணபதியும். இங்கே ஒவ்வொன்றும் நம்ம சொல்கிறத பொருள் உள்பொருளும் இருக்குது, வெளிப்பொருளும் இருக்குது. நம்ம இப்போ வெளி பொருளை மட்டும்தான் பார்த்துன்னு வரோம். கணேசர்னாக்க எது அந்த ஏன் இங்கே அவர் சூரியனை போன்ற நிறத்தை உடையவர்னு சொல்கிறார். நம்ம எப்பொழுதும் கணேசர்னாக்க தடைகளை எல்லாம் நீக்குபவர்னு சொல்லுவோம். அந்த கணேசருக்கு ஒப்பா என்ன சொல்லுவோம்னாக்க மூலாதாரத்தை சொல்லுவோம். மூலாதாரம் எந்த நிறத்தில் இருக்குங்கிறதையும் சொல்கிறார், சூரியனை போன்ற நிறத்தை உடையது அப்படின்னும். சிறிய மூஞ்சொரு வாகனத்தவரும் ஆகிய விநாயகருக்கு தம்பியே. அது மாதிரி மூஞ்சூர் வாகனத்தை வாகனமாக கொண்ட அந்த விநாயக பெருமானுக்கு தம்பியே. பாடல் முக்கியம் மாது தமிழ் தமிழ் இறை, மாமுனிக்கு காதில் உணார் உணார் விடு, பாசமற்ற வேத குரு குரு பர குமரேசா. அந்த பாக்கள் எல்லாம் சிறப்புடனும் அழகோடையும் உள்ள அந்த தமிழே தமிழ் கடவுளாய் நின்று, முருகப்பெருமானே தமிழ் கடவுள் அல்லவா, தமிழ் கடவுளாய் நின்று மாமுனிக்கு, யாருக்கு மாமுனிக்குனாக்க நம்ம தமிழையே முக்கியமாக வளரத்துக்கு பங்காக இருந்தவர் யாருனாக்க அகத்திய பெருமான் அல்லவா. அந்த சிறந்த அகத்திய முனிவருக்கு செவியில் நன்கு ஆராய்ந்து உபதேசம் செய்த, அவரோட காதுகளில் நன்கு ஆராய்ந்து
உபதேசம் செய்த முருகப்பெருமான் பாசமற்ற வேத குரு குரு பர குமரேசா. இயல்பாகவே பாசங்களிலின்று நீங்கிய வேத குருபரனாகிய குமர கடவுளே, குமரேசனே, போர் மிகுத்த சூரன் விடோம் விடோம் என போரில் ரொம்ப வலிமை வாய்ந்த மிக்கவனாகிய அந்த சூரன் நான் விடமாட்டேன், நான் முருகனை அடித்தே தீர்வேன் அப்படின்னு அவர் எதிர்த்து வர நேர் எதிர்க்க வேலை படீர் படீர் என போய் அறுத்த போது குபீர் குபீர் என வெகு சோரி பூமி உக்க வீசு குஹா குஹா. அதை மாதிரி போரில் எதிர்த்து வந்த அந்த சூரனை தன்னுடைய வேலாயுதத்தால் என்ன பண்ணுறான்னா படீர் படீர் என்று ஒளியுடன் போய் அறுத்த போது அந்த சூரர்களை அந்த போரில் அந்த அசுரர்களை எல்லாம் அந்த வேலானது அடித்த போது ரத்தம் குபீர் குபீர்னு பூமியில் சிந்த ஆயுதத்தை வீசிய குகனே, கந்த கடவுளே, திகழ் சோலை வெற்பின் மேவு தெய்வா தெய்வானை தோல் பூனி இச்சை ஆறு புயா புயா ஆறு உல பெருமாளே. எவ்வளவு அழகாக ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லே இருவாட்டி வரா மாதிரி எவ்வளோ அழகாக அமைத்திருக்கார் இந்த பாடலில். எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடலை ஒரு சொல் 2 தடவை வரும். அது மாதிரி இருக்கிற குஹா கடவுளே, சோலை மலையில் வீற்றிருக்கும் தெய்வமே, தெய்வானியின் தோலை அணைந்து அன்பு கொண்ட 12 புயங்களை கொண்ட பெருமாளே. இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 உடையவர் இல்லையா, புயங்களை கொண்ட மொத்தம் 12 புயங்களை கொண்ட பெருமாளே, நீ எனக்கு என்ன பண்ணணும்னாக்க வாரம் வைத்த பாதம் இதோ இனோ என அருள்வாயே. நீ அன்பு வைத்த அந்த திருவடி எங்கே இருக்குது, நீ எங்கே போகிற, அங்கெல்லாம் இல்லை, இங்கே இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோ இதோ என்று கூறி தந்து அருள்வாயாக அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அருணகிரியார். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இதுலேயுமே ஒரு வார்த்தையுமே 2 தடவை பசேல் பசேல் என ஃபஸ்ட்டு லைனில், செகண்ட் லைனில் கலீர் கலீர் என, மூணாவதில் சிவேல் சிவேல் என, அதே மாதிரி நாலாவதில் சிலோர் சிலோர்களும் மயால் மயால் கொடு ஐயோ ஐயோ என, பளீர் பளீர் என, பகீர் பகீர் என, உலோம் உலோம் என, அடா அடாவென, சொல்லாய் சொல்லாய் என, இதோ இதோ என, பாதம் ஏதோ இதோ இதோ என, வெளி வெளி திகழ் இறை இறை பவர் குவா குவா கணர் தமிழ் தமிழிறை. எவ்வளோ அழகாக அவர் அந்த பாடல்களை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கார் பாருங்கள். உணார் உணார் விடு குரு குரு பர விடோம் விடோம் என, ஏன்னா இப்போ அந்த சூரன் நான் விடமாட்டேன்னு முருகனை எதிர்த்தாலே அதான் விடோம் விடோம் என, படீர் படீர் என, அந்த ரத்தம் எப்படி வருதான் குபீர் குபீர் என, இதை மாதிரிலாம் இருக்கிற அந்த குஹா குஹா திகழ்கின்ற தெய்வா தெய்வானை தோல் புயா புயா உல பெருமாளே. ஆஹாஹா, என்ன அருமையாக வடிவமைச்சிருக்கிறார் இந்த பாடலை. நாமும் பாடி முருகனுடைய அருளை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, பழனிமலை முருகனுக்கு அரோஹரா, பழமுதற் சோலை முருகனுக்கு அரஹரோஹரா. தான தத்த தான தனா தனா தன தான தத்த தான தனா தனா தன தான தத்த தான தனா தனா தன தன தான. சீர் சிறக்கும் மேனி பசேல் பசேலன நூபுரத்தினோசை கலீர் கலீரென சேரவிட்ட தாள்கள் சிவேல் சிவேலன வருமானார். சேகரத்தின் வாளை சிலோர் சிலோர்கள் 100 லட்ச கோடி மயால் மயால் கோடு தேடியொக்க வாடி ஐயோ ஐயோ வேண மடமாதர். மார்படைத்த கோடு பளீர் பளீரென
ஏமளித்த நாவே பகீரன மாமசக்கிலாசை உள்ளோமென நினைவோடி வாடைப்பற்று வேளை யாண்டாவென்ன நீ மயக்கமேந்து சொல்லாயன வாரம் வைத்த பாதம் இதோ என அருள்வாயே. பாரதத்தை மேறு வெள்ளி திகழ் கோடொடித்த நாளில் வரைபவர் பாணிரக்க நேசன் குவாகனர் இளையோனே. பாடல் முக்கியமாது தமிழிறை மாமுனிக்கு காதில் உணார் வீடு பாசமற்ற வேத குருபர குமரேசா. போர் மிகுத்த சூரன் விடோம் என நேரெதிர்க்க வேளை பாடீரென போயறுத்த போது குபீரென வெகு சோரி. பூமியுக்க வீசு குஹாத்திகள் சோலை வெற்பின் மேவு தெய்வானை தோள் பூனியச்சையாறு பூயா